இத பாருங்க, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கணும். இப்ப டாக்டர் கிட்ட இந்த ஞாபகம் மருந்து ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு கூச்சப்படாம எடுத்து சொல்லுங்க. அவர் சீக்கிரம் குணப்படுத்திடுவாரு. ரொம்ப நல்ல டாக்டர். என்ன டாக்டர்? ஜெயா மருத்துவமனைக்கு நம்ம போலியா? ஜெயா மருத்துவமனைக்கு தான் வந்திருக்கோம். பேசாம இருங்க. ஹலோ கமலா, கொஞ்சம் சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். ஏடி உன்னை பார்க்க முடியல. எவ்வளவு நல்லா இருந்த குடும்பம். இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ, நீங்க நினைக்கிற எந்த பொண்ணும் இல்ல இது. பேசாம இருங்க. இங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆமா, எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன்? உடம்புக்கு என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. அதுவே ஒரு வியாதியா? பேசாம இருக்க மாட்டீங்க. ஆமா, எங்களுக்கு எல்லாம் சொல்லாம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டியா? போட்டோம். உடம்புக்கு என்ன? அடிக்கடி மயக்கம் வருது. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. 2 நாளா ஜுரம். அப்புறம் சும்மா சும்மா வாந்தி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாங்காய் பிள்ளைங்கெல்லாம் திம்பாங்களாமே, நீயும் திங்கிறியா? எத்தனை மாசம்? 3 மாசம் இருக்கலாம். உட்காருங்க. நாங்க டாக்டரை பார்க்க வந்தோம் சார். டாக்டர் ஞாபகம் வருது சார். நீங்க தானே நாராயணசாமி டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டீங்க? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அடே, உங்க டாக்டர் தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு இல்லையா? சரிதான். குளர ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சரி, உடம்புக்கு என்ன வந்து நான் சொல்றேங்க. நான் சொல்றேன் பேசாம. நான் சொல்றேங்க. நீ எல்லாம் சொல்லக்கூடாது. உட்காருங்க பேசாம. ஐயோ நீ மறந்து போய் ஏதாவது உணர்வே. கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட்? அடிக்கடி மயக்கம் வருது. சும்மா சும்மா வாந்தி எடுக்குது. வீக்னஸ் ஜாஸ்தியா போச்சு. 2 நாளா ஜுரம். டெம்பரேச்சர் பாரு. வயித்துல 3 மாசம். இதுதான் இவங்களுக்கு முதல் பிரசவமா? ஃபர்ஸ்ட் டைம். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் டாக்டர். என்ன சொல்றீங்க? ஏன் கத்துற? சைலன்ஸ் போர்டு பாக்குற? ஹாஸ்பிட்டல் வந்து கத்துறா. ஐயோ டாக்டர், இந்த வாந்தியை நிறுத்துறதுக்கு வழியே இல்லையா? இதெல்லாம் சகஜம், பயப்படாதீங்க. டாக்டர் டாக்டர், அவன் ஆரோக்கியம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். டாக்டர், நீங்க எம்பிபிஎஸ் தானே? எஸ். இது உங்களுக்கு முதல் கேஸ் இல்லையே. தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது. நீங்க நல்லா டெஸ்ட் பண்ணுவோம். நர்ஸ், இவங்களை கூட்டு போய் கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணு. டாக்டர், நான் சொல்றது போ. இது என்ன வெக்கம்? கூட்டி போமா. போ. பாத்தீங்களா, வயித்துல வேற எரிச்சல் இருக்கு. கவலைப்படாதீங்க, அதுக்கு சேர்த்து மருந்து எழுதி தர்றேன். நல்ல டானிக் எழுதி இருக்கிறேன், வாங்கி கொடுங்க. தவறாம சாப்பிடட்டும். வாரத்துக்கு ஒரு தடவை அவசியம் கூட்டிட்டு வாங்க. அதோட மயக்கத்துக்கு மருந்து எழுதிக்கிறேன், வாங்கிட்டு போ. தேங்க்யூ டாக்டர். நல்லாதான். நான் அந்த டாக்டர் கிட்ட மாட்ட தெரியுங்க. எந்த? இந்த ஜெயா மருத்துவமனை இல்ல அவரு. என் பாட்டு என் மரத்தை வாங்குறியா? இல்லையா, மருந்தெல்லாம் வாங்க வந்த. மருந்து எனக்கா உனக்கா? எனக்கு. ஐயோ ஐயோ, வாங்க வாங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பேசாம மாட்டீங்க. டாக்டர் சார், மன்னிச்சிருங்க. தவறு நடந்து போச்சு. இவருக்கு ரொம்ப ஞாபகம் வருதுங்க. இவருக்காகத்தான் நான் இங்க வந்தேன். வந்த இடத்துல ஏதாவது வளர்ந்துட்டாரு. பரவாயில்ல, நான் அப்பவே கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். டாக்டர் சார், இவரை எப்படியாவது நீங்க தான் குணப்படுத்தணும். கவலைப்படாதீங்கம்மா. மிஸ்டர், உங்களை நல்லா டெஸ்ட் பண்ணி கூடிய சீக்கிரத்துல குணப்படுத்துறேன். டோன்ட் வரி. உங்களுக்கு என்ன சார் வேணும்? கொஞ்சம் இருங்க, என் அசிஸ்டன்ட கேட்டு சொல்றேன். என்ன சார் இது? அசிஸ்டன்ட் சொல்லிட்டு டைரி எடுத்துக்கிறீங்க? எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. என் டைரி தான் எனக்கு அசிஸ்டன்ட். எதையுமே இதுல நோட் பண்ணிட்டு தான் நான் என் லைஃபையே நான் ரொம்ப சமாளிச்சுட்டு வரேன். எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு வேண்டியது ஒரு வேஷ்டி, ஒரு டவல். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. உங்களுக்கு வேண்டியது உள்ள போய் வாங்கிக்கங்க. எல்லாம் நியூ அரேஞ்ச், புத்தம் புது தினசுங்க. இவங்க எல்லாமே புதுசு தானா? நாசி இதை பார்த்தாடி காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? பாப்பாவுக்கு காஞ்சிபுரத்துல எந்த வீடு? பொம்பளைங்க புடவை பாத்துட்டு இருக்காங்க. பிளீஸ் அந்த பக்கம் போங்க. பொம்பளை? ஓ, பெண்களா? ஒரு நாள் கூட பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஒண்ணு கூட வாங்க மாட்டாங்க. ஹலோ 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 சார், வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்றேன். நல்லா இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே இருக்கு. ஹாய், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பேக் பண்ணுங்க. வேற என்ன சார் வேணும்? வேற இந்த கலர் எப்படி? ஆஹா, கருப்பு உடம்புக்கு இந்த கருப்பு துணி பிரமாணமா மேட்ச் ஆகுமே. உங்களை ஒண்ணும் கேட்கல. எனக்கு கூட இந்த துணி மேட்ச் ஆகும் போடுறது. இதுல ஒரு 4 கிலோ கிடைக்கும். வேற என்ன சார் வேணும்? ஐயோ போதும், 2 ஐட்டம் மறந்துடாதீங்க. பேக் பண்ணிருக்குங்க, பின்னாலே பில் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. கருப்பகம் நல்ல கிரௌட். தீபாவளி கூட்டமா? அதான் முடிஞ்சிட்டது சார். வரப்போறதா சொன்னாங்க. நெக்ஸ்ட் இயர்
சார் 147 48 எம்பி சார். ஐயோ நீ பிளாஸ்டிக் குடி காணுமே. அதோ அந்த ஆள் கையில சார் 147 ப்ளீஸ் சார். அது எம்பர். என்ன நீங்க அதை தெரிஞ்சு பணத்தை எடுத்து கொடுத்துருக்கீங்க? இந்தாங்க உங்க பேக். ஓ சாரி சாரி. ஒரு வேஷ்டியும் தவற வாங்குறதுல இவ்வளவு கஷ்டம். வேஷ்டியா என்ன சார் புடவையில சார் வாங்கிருக்கீங்க? ஆமா புடவையா? ஐயோ ஒரு ரொம்ப சாரி சார். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. இங்க வேறா என்ன டைப் காலம் நான் சொல்லி தரேன். வாடா ஞாபகம் வருது. எங்கடா உன்னை ரொம்ப நாளா காணோம். எப்படி இருக்கிற, என்ன செய்யற? நம்ம பஞ்சு எப்படி காலேஜ் விட்டு தண்டாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியாது. இருடா நானே சொல்லிடுறேன். ஒண்ணுலடா எனக்கு PR பால் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு. எனக்கு அவனுக்கு சண்டை. அவன் மோனா திட்டத்துக்கு எனக்கு பயம். கண்ணாபினாலும் ஒரு காயத்துல எழுதுனேன். அட்ரஸ் எழுதும் போது PR பால் அதுக்கு பதிலா பிரின்ஸ் பால் எழுதிட்டேன். அவருக்கு போயிடுச்சு. அவர் உள்ளாரா காலேஜ் விட்டு தள்ளிட்டாரு. இவ்வளவு ஞாபகம் வருது அவனுக்கு. அது மாத்திரம் இல்லடா, என்ன தள்ளுனதுக்கு அப்புறம் விடாம ஒரு வாரம் நான் காலேஜுக்கு போயிட்டே இருந்தேன். கரெக்ட் தானே? ஹே இப்பெல்லாம் நான் குட் மார்னிங் போட்டா யாருமே திருப்பி போறது இல்லடா. ஏண்டா? எப்படா போடுவேன்? நான் தான் இப்ப இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆச்சே. இல்ல ஹே இவன் நம்மளோட காலேஜ்ல படிச்சவன்ல நாசமா போச்சு. சுரேஷ். சுரேஷ் ஏய் என்ன தெரியுதா? தெரியும். யாரு? தெரியும் தெரியும். யாரா? என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா. ஏண்டா என்ன டைப் காதல்னு கேட்டியே? எல்லா டைப்பும் தெரியுமா உனக்கு? என்னடா எல்லாத்தையும் ஓசிலே தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறியா? சாதை நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானே, பரவாயில்லடா. ஏய் காதலிக்கிறவன் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என்னடா? நம்பர் 1 காதலியுடைய ஹேர் ஸ்டைல் பிடாரி மாதிரி இருந்தாலும் பியூட்டிஃபுல் அப்படி சொல்லணும். வெரி நம்பர் 2 என்னைக்காவது நீ காதலியுடைய தாயார சந்திச்சேன்னா நீங்க பொண்ணுடைய அக்கா தானே அப்படி கேட்கணும். மயங்கட மாமியாரே இடம் தெரியுமா? நம்பர் 3 காதலிக்கு தம்பின்னு ஒருத்தர் இருந்தா நம்ம தடையெடுத்து கண்டிப்பா இருப்பான். முதல்ல அந்த பையல காக்கா பிடிக்கிறதுக்காக ஒரு கிரிக்கெட் பந்து ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். அதே பந்தால நம்ம மண்டையை உடைச்சா கூட அப்படி சொல்லக்கூடாது. ஆஹா வண்டர்ஃபுல் அப்படி சொல்லிடணும். நம்பர் 4 எந்த காரணத்தை கொண்டும் நீ காதலியுடைய ஜடைய பிடிக்கவே கூடாது. ஏண்டா? சவுடி கையோட வந்துடும், உடனே காதல் கட்டாயம். நம்பர் 5 நம்பர் 5 என்னடா ஒரு நிமிஷம். ஐயோ எனக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு. நான் பாட்டு பைத்தியமா இங்க பேசிட்டு இருக்கேன். சரி நான் வரேன்டா. ஏய் இது வந்துடா. சுரேஷ். ஹே சுரேஷ் இல்லையா குழந்தை? ஆமா இந்த காலத்துல பெண்கள் அம்மா மாதிரி இருக்காங்க. அப்ப குழந்தைங்க தானே பெண்கள். வேண்டியதான் எனக்கு வேண்டியதான். விசாரிக்காம போயிருந்திருக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் வீட்டுக்கு வர்றவங்க விரட்டினவங்களுக்காக அந்த குழந்தை வச்சிருக்கீங்க. என்னடா? 5 நிமிஷமா அது கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட்டு இருக்கான். யாரும் அந்த குழந்தை? மாடி குழந்தை. அச்சோ ஓஹோ மாடி வீட்டு குழந்தையா? சரி சரி. விஷயம் தெரியுமாடா உனக்கு? என்னடா? அதான் எனக்கு துரோகம் நடந்த விஷயம். இட்ஸ் ஆல்ரைட் உனக்கு தெரியாதா? இந்தியாவில 40 கோடி ஜனங்க இருக்காங்க. அந்நாடு 20 கோடி பேர் துரோகம் பண்றாங்க. பாக்கி 10 கோடி பேர் தியாகம் பண்றாங்க. இன்னும் 10 கோடி பேர் சாப்பிட்டு இருக்காங்க. கை கழுவுனதுக்கு அப்புறம் தான் சரி அவங்க என்ன செய்ய போறாங்க. உனக்கு யாரு துரோகம் பண்ணா? அந்த ரவிதான். சரிடா. சரி பத்தியா நான் என்ன பேச வந்தேன், என்ன பேசிட்டு இருக்கிறேன்? அவசரப்படாதடா. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். இப்படித்தான் அவசரப்பட்டு ஓடுற பஸ்ல ஏறி அவன் முழங்கா உடைச்சுக்கிட்டான் இந்த கண்டக்டர். கண்டக்டர் உள்ள இருந்தாருங்க. நீ ஏன் சுரேஷ வேலை விட்டு போக முடியாது செய்யாம? என்னடா உளர்ற? ஐயோ நான் ரவியோட பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சுரேஷ் இல்ல நீ? இங்க இருக்கான ரவி. ரவி தானே. இந்த துரோகியின் போட்டோ எதுக்காக இன்னும் இங்க இருக்கிறான்? அவனுக்கு எனக்கு உள்ள உறவு தான் அருந்து போயிடுச்சே. எப்படி இவனுக்கு என்னுடைய இதயத்தில் இடம் இல்லையோ அதே போல இந்த போட்டோக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. போட்டோ உடைக்க போறியா? இப்ப ரயில்வே பிளாட்பாரத்துல பாத்துருக்கேன். எத்தனை பேருடைய போட்டோ மாட்டிருக்கா? எதுக்கான மாட்டிருக்கான்? உடைக்கிறதுல அவன் மாட்டிருக்கான். இந்த முகத்தெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இவங்களை பார்த்தா ஜாகிரதையா இருங்கன்னு. உனக்கு இந்த மூஞ்சி பிடிக்கலையா? இவங்க கிட்ட ஜாகிரதையா இருக்கிறதுக்காக இந்த டிராயர்ல போட்டு வச்சுக்கோ. மறந்துட்டேன்னா ஒரு தடவை எடுத்து பாத்துக்க. அதுவும் சரிதான். இனிமேலாவது நான் ஏமாறக்கூடாதுன்னு எச்சரிக்கை செய்யவாவது இந்த துரோகியின் போட்டோ இருக்கட்டும். பரவாயில்ல. ஹே சுரேஷ், இந்த செவத்துல ஒரு போட்டோ பார்த்து என்னடா இது? கல்யாண பத்திரிகைகள். யாரு? வீடு வீடா கொண்டு போய் கொடுக்கணும். என் தரையில கட்டி விட்டான்டா. வீடு கிடைச்சா தெரு கிடைக்கல, தெரு கிடைச்சா வீடு கிடைக்கல, 2 கிடைச்சா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடறானுங்க. அப்படித்தாயா? உங்ககிட்ட இன்விடேஷன் கொடுத்தா நீ ராமனை கொடுக்க வேண்டியது, லட்சுமணன் கொடுப்பேன், லட்சுமணன் கொடுக்க வேண்டியது, ராமன் கிட்ட கொடுத்தா கொடுத்துட்டு போறேன்டா. 2 பேரும் பிரதேஷ் தான், ஒரே ஃபேமிலி தானடா. அது சரி. இப்படி தாண்டா ஒரு இன்விடேஷன் கொண்டு போய் ஒரு கிட்ட கொடுக்க போனேன். அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு நின்று இருந்துச்சு. சார் உங்க வைஃபையும் கூட கூட்டி வாங்க. அவ்வளவுதான் அடிக்க வந்துட்டான்.
டேய், அது அவன் சிஸ்டரா இருந்திருக்கும்டா. இல்ல ஒய்ஃப் தான். ஒய்ஃபுகள்னு ஏன் போடலன்னு கேக்குறான். ஏன்? 2 பொண்டாட்டிக்காரன் வீட்டுக்குள்ள ஒருத்தி இருந்திருக்கிறா. ஏய் இந்த பி சனி இல்ல யாருடா? பத்மா சனி. அதான்டா நம்ம கூட படிச்சது அதே பழைய சனிதான். ஓஹோ, குண்டு மாமியா? ஆமாடா, பத்திரிக்கை வச்ச உடனே பிலுபிலுன்னு சண்டைக்கு வந்துருச்சுடா. ஏன்? மிஸ்ஸஸ்னு பேருக்கு முன்னால போட்டேன். இவ்வளவு வருஷம் ஆச்சா கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கணுங்கிற உத்தேசத்துல. அது இன்னும் அப்படிதான்டா இருக்கிறதுக்கு நானா பொறுப்பு. சரிடா சரி. சிரிக்காம என்னடா பண்றது? சரிடா நான் வரேன்டா. ஏய் என்னடா உனக்கு கூட இருக்கடா, இந்த வச்சுக்க. இல்லடா, யாருக்குடா கல்யாணம்? விடிய விடிய கதையை கேட்டுட்டு சீரை கிராம புருஷனான்னு கேள்றா. உன் ஃப்ரெண்டு ரவிக்கு கல்யாணம். எவர் நீ கல்யாணத்துக்கு வரையா இல்லையோ, டின்னருக்கு வந்து 8 o'clock எழுதிருக்கதுல. சுரேஷ் கொடுத்தாச்சு. திரும்ப நாளைக்கு. Yes, it's all right. Okay. Yes, continue. இது டேபிள்லாம் மாறி கிடக்கு. போன் பண்ணுங்க போய் பேச கொடுங்க. மிஸ்டர், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னைய வந்து யாரும் கேக்குறீங்களே? என்ன வேணும்? இந்த சைடுல வச்சிருந்த இன்சூரன்ஸ் போறதா இங்க? இது இன்சூரன்ஸ் ஆபீஸ் இல்ல. இது அடுத்த கட்டணம். Get out. I say get out. சாரி சார், நான் தப்பா வந்துட்டேன். நீங்க 15 பைசா தர வேண்டியது. ஏய் மஞ்சு, நீங்களே இங்க. ஹே நீ சுரேஷ் இல்ல? யார்தான் போ? ஏய் சுரேஷ், அவன் எப்படி இருக்கான்? அதான்டா மிஸ்டர் ரவி. இந்த வேலையை விட்டு தப்புறானே. வருத்தப்படுறியா? பரவாயில்ல. டேக் இட் ஈஸிடா. எங்க வந்த? வந்து இந்த ஆபீஸ் ஒரு வேலை காலி இருக்குன்னு சொன்னாங்க. இன்டர்வியூக்காக வந்தேன். வெரி குட். ஏடா உங்களுடைய ஞாபகம் வருது எப்படி இருக்குது? என் ஆபீஸ் புறப்பட்டு நேரா இங்க வந்து உட்காந்துட்டேன். கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? முன்னெல்லாம் எந்த தெருவுக்கு போனோம் அதை விட்டு பக்கத்து தெருவுக்கு தானே போயிட்டு இருந்தேன். இப்ப பக்கத்து கட்டடத்துக்கு தான் போறேன். கரெக்ட் தான், நல்ல முன்னேற்றம். பின்ன என்ன? யாரா அந்த யுவதி? தெரியலடா. ஒருவேளை ஒரே வேலைக்கு போட்டி போட வந்திருக்காளோ? உனக்கு போட்டியாவும் கரெக்டா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மிஸ். இந்த ஆபீஸுக்கு இன்டர்வியூக்காக வந்தீங்களா? ஐயோ பாவம். டைப்பிங் தெரியுமா? என்ன வேகம்? 130. இது 130. நான் பேசுற வேகத்தை கேட்கல, டைப் அடிக்கிற வேகத்தை கேட்கறேன். நானும் அதே தான் சொல்றேன். அப்படியா? சுருக்கெடுத்து வருமா? இல்ல சாதாரணமா எழுதுறதே சுருக்கெடுத்து மாதிரி தானே. எது எப்படி இருந்தானே தலையெழுத்துல இருந்தா அதுவே போதும். ஏ மிஸ்டர், உங்களுக்கு என்ன அதை பத்தி? வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்ல. இதே ஆபீஸ்ல நான் 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சம்பளம் 50 ரூபாய் தான். 3 இன்ஸ்டால்மெண்ட்ல தருவான். பரவாயில்ல, அது போதும் எனக்கு. உங்க வேலையை பாத்துங்க, நீ போய். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு முட்டாளன்னு பளிச்சுன்னு தெரியுது. தெரியுது இல்ல? உங்கள மாதிரி தான் நானும் இருந்தேன். இந்த ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆயிட்டேன். நீங்களும் இப்படி ஆயிடுவீங்க. பரவாயில்லையா? முக்கியமான சமாச்சாரம் சொன்ன மறந்துட்டேன். நீங்க கல்யாணம்னு சொன்னா கூட உங்களுக்கு லீவ் தர மாட்டான். 1 hour பர்மிஷன் பத்தாதா அப்படின்னு கேட்பான். எங்க உங்களுக்கு 1 hour போதுமா? 1 year தேவையில்லை. அதை பத்தி நான் ஒண்ணும் கவலைப்பட போறது இல்லை. அவன் கவலைப்படுவாங்க. ஆனா ரொம்ப அக்க போறங்க இந்த ஆபீஸ்ல. ஒண்ணு இல்ல, பக்கத்து சீட்டை நீங்க தவறி கூட பாத்திரக்கூடாது. உடனே லவ்னு சொல்லிவிடுவோம். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? இது லவ்வா? சுரேஷ் எப்படா வந்த? என்னடா ஆபீஸுக்கு போல? என்னடா உளர்ற? நான் உனக்காக தான் அவங்ககிட்ட பேசுறேன். சாரி டாடி, ஒன்னும் பிரயோஜனம் இல்லடா. தலைகளா நின்று பாத்துட்டேன்டா சுரேஷ். பரவாயில்லடா. அவங்க வீட்டுல என்ன கஷ்டம்? இந்த மாதிரி இந்த வேலை அவங்களுக்கே கிடைச்சா கூட நான் சந்தோஷம் தான். பெரிய கருணை வள்ளல் அக்பர், புத்தர் என்ன விட்டு கொடுக்குறியா? ஏடா இது என்ன பஸ்? என்ன இடமா கொடுக்குற? உழைப்புடா உழைப்பு. அப்புறம் புக்காக்க நீ லாட் அடிக்கணும். பத்தாதா இருக்கிறது? இருக்கிற வேலையை விட்டு தொலைச்சிட்டு அம்மாவை வச்சுக்கிட்டு வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுற. இது அந்த பொண்ணுக்கு தெரியணும். ஈவு இறக்கம்னு கொஞ்சம் இருந்தா அந்த பொண்ணோட உனக்கா இந்த வேலையை விட்டு கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுமா? மேனேஜர் கூப்பிடுறாரு. இவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்க இஷ்டம். சரிடா சுரேஷ், நான் வரேன்டா. இப்பயே வரியா இல்ல இருந்து வரியா? டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஏண்டா உனக்கு தெரியாம எனக்கு கல்யாணம் நடக்குமாடா? இல்லடா, எப்போ யாரோ பாவம் சுரேஷ்னு சொன்னதான் ஞாபகம்டா. அதனாலதான் கேட்டேன். உனக்கு கல்யாணம் ஆலியா? ஐயோ, நான் ஆபீஸுக்கு போக புறப்பட்டுண்டா. டேய் இப்படி போடா. கரெக்டா? கரெக்ட். ஆமாப்பா. ஐயோ
மிஸ்டர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்றேன். எதுக்கு? பஸ்ஸுக்கு. சரதா, இது என்ன பஸ் ஸ்டாப்பா? டெலிபோன் பூத். எங்க உங்களுக்கு அந்த இவர் நம்பர் தெரியுமா? எவர் நம்பர்? அதான் அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? சிச்சி, யாரை பார்த்து சீச்சிங்கிற? நான் என்ன பார்த்து சீச்சின்னு. சரி சரி, பேச இல்லையா? நான் பேசணும். வற்புறுத்தாதீங்க. நான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுற பழக்கம். நான் உங்ககிட்ட பேசல, டெலிபோன் பேசணும். பேசுங்க, கமிங். ஒரு ஆம்பளை தனியா நிக்க முடியுது, எப்படியா மோதிட்டு போறது? நோ மேனர். ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. இதுதான் கடைசி ஓலை. என் கஷ்டம் எனக்காக தெரியும். எவ்வளவு உதைச்சாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னது? சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுமா? சைக்கிள்? ஆமா, நான் ஸ்கூட்டர் நல்ல வந்தேன். ஸ்கூட்டர் எங்க? அதோ என் ஸ்கூட்டர். ஏன் நீங்களும் வரீங்களா? வாங்க ஏறுங்க. ஏன் தெரிக்கிறீங்க? என்னது நீங்க ஆம்பளை பைய தூக்கிட்டு வர்றீங்க? ஐயோ மிஸ்டர், இது உங்க பையே, அதான் என் பை. போடுங்க. பாத்தீங்களா, எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. ஐயோ பாவம். ஆமா பாவம். உங்க பேரு? மஞ்சு. உங்க பேரு? அதே மாதிரிதான் இருக்கும் என் பேரும். ஐயோ மஞ்சு. உங்களை பார்த்த உடனே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நானும் தான் உங்களை வீட்லயே வந்து பாக்குறேன். விலாசம் இருக்கா? கண்டிப்பா. இங்க பாருங்க, நீங்க நாளைக்கு என் வீட்டுக்கு வரும்போது நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க அவசியம் அதுக்கு சம்மதிக்கணும். நானும் ஒண்ணு சொல்லுவேன், நீங்களும் சம்மதிக்கணும். ஐயோ, ஏ யாரோ சைக்கிளை மறந்துட்டு போயிட்டாங்க. அது ஏன் சைக்கிள்? உங்க சைக்கிளா? மறந்துடாம எடுத்துட்டு போங்க. டெலிபோன் பூத்ல சந்திச்ச ஞாபகம் மறதி ஆசாமி இப்ப இங்க வருவாருப்பா. நீ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவங்ககிட்ட சொல்லலையே? சொல்லுவேனா? சொல்லிருந்தா இந்த பக்கமே தலை நட்ட மாட்டாரு. ஆளை விட்டுறாத, ஒரு 5000 இன்சூர் பண்ணிடு. பாத்துக்கிட்டே இருங்களேன் நீங்க. போய் டிஃபன் டப்பா எடுத்துவா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். நம்பர் 4. அடே, அதே வீடுதான். நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு தெரிஞ்சா இவ்வளவு கரெக்டா அட்ரஸ் கொடுத்துருப்பாரா? எப்படியாவது ஒரு 5000 இன்சூர் பண்ண வைக்கணும். இன்சூர் பண்ண வைக்கணும். ஹலோ, என்ன சார், எங்க வந்தீங்க? இங்க யாரு என்ன சமாச்சாரம்? உட்காருங்க. என்னது சார், உங்க முதல் பையன் தானே லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனது? இந்த எனக்கு பையனே கிடையாது. ஜெயிலுக்கு போன வருஷம் தானே? என்ன உங்க பேர் என்ன? கோதண்டா. சார், எனக்கு கூட கோதண்டம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். ஆனா மகாதண்டம். நீங்க எப்படி? சொல்றேன். அடடே, வாங்க வாங்க. அப்பா, நான் சொன்னேன் அவர்தான் இவரு. ஓ, இந்த ஞாபகம் மருதி ஆசாமியா? பாருங்க, எனக்கு ஒண்ணு அவ்வளவு ஞாபகம் வருது இல்ல. பாருங்க, நான் பீச்சுக்கு புறப்படுவேன். ஆனா பொரசுவாக்கம் பஸ்ல ஏறிடுவேன். பொரசுவாக்கம் போக மாட்டேன். என்ன இது? பொரசுவாக்கம் பஸ்ல ஏறிட்டு பீச்சுக்கு டிக்கெட் கொடுறானா கண்டக்டர் கொடுப்பாரா? இறங்க கீழே இறங்கி விட்டுவாரு. நான் இறங்கணும் இறங்கணுமே, பீச் வரைக்கும் நடந்தே போயிருவோம் அப்படின்னு புறப்படுவேன். ஞாபகம் மருதி வீட்டுக்கு திரும்பிடுவீங்களாக்கும்? இல்லையே, மண்ணடியில போய் நிற்பேன். ஞாபகம் போச்சு. ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிப்பா. என்னங்க, நான் ஒரு பை ஒண்ணு கொண்டு வந்தேன். கையிலே வச்சிருக்கீங்களே. ஐயோ உட்காருங்க உட்காருங்க. இது பாருங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல? இல்ல, நாளைக்கே கல்யாணம் ஆகி பெண்டாட்டியும் வந்து குழந்தை குட்டிகளும் பிறந்து எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் எமனுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லணும் இல்லையா? கொண்டாட்டி தான் இருக்கிறாள், அப்புறம் எவனுக்கு வேற தனியா ஒரு தடவை பதில் சொல்லணுமா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்தே வருதுன்னு வைங்க, அப்போ ஒரு பெண்டாட்டியே குழந்தை குட்டிகளுடைய கதி. இன்னொரு தடவை சொல்லுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்க, அப்போ உங்க குடும்பத்துடைய கதி. அதோ கதி தான். அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் இன்சூர் பண்ணிக்கணும்னு. ஷூர் ஷூர், கண்டிப்பா. பாத்தீங்களா,
இன்சூரன்ஸ்னால எவ்வளவு நன்மை இருக்கு. ஆமா, எஸ், நிறைய நன்மை இருக்கு. அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்ணலாம்? ஒரு 5000 பண்ணலாம். அவ்வளவு போதும். பரவாயில்ல, இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரீமியம் 16.48 ரூபாய். 16. ஆமா, 48. எனக்கு தெரியுமே. நான் காசு கொண்டு வரல. பரவாயில்ல, நாளைக்கு கொண்டு வாங்க. நாளைக்கா? எனக்கு ஞாபகம் இருக்காது. இருக்கு, நான் டைரியில எழுதிக்கிறேன். ஆமாமா, நோட் பண்ணிக்கோங்க. இது 4ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. விளையாடுறீங்களா? நான் உங்களை இன்சூர் பண்ண வந்திருக்கேன். நீங்க எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்களே? அப்படியா? நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தானா? தமாஷா இல்ல? தமாஷா இருக்கு. ஆமா, உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் வருது? அது ஞாபகம் இருந்தா நான் ஏங்க எப்படி? இது உங்க டைரி. நான் எதைத்தான் டைரியில எழுதுறது? டைரிக்கு பதிலா நீங்களே என் கூட இருந்துட்டா நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, இதுக்கு பதில் எப்படி நான் சொல்றதுன்னே எனக்கு புரியல. புரியலன்னா உங்க அப்பா கேட்டு புரிஞ்சுங்களேன். கீதா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இந்த ஒரு நொடியில வந்துடுறேன். கிளப்புக்கு போலாம். என்ன உட்காருங்க. ஹலோ டார்லிங். மிஸ்டர், யார் நீங்க? யாரா? வழக்கமா நான் ஒருத்தர் வீட்டுக்கு புறப்பட்டு இன்னொருத்தர் வீட்டுல போய் உட்காருவேன். இன்னைக்குன்னு பார்த்து பர்ஃபெக்டா வந்திருக்கேன். என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? என்னதான் காதலினாலும் அதுக்கு இவ்வளவு பெரிய கிண்டலா? சரி சரி, காதல் தான் ஆரம்பமாயிடுச்சு. பிக்சர் போலாமா? மிஸ்டர், நீங்க யார நினைச்சா மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே தெரு, அதே வீடு, அதே நம்பர், அதே புடவை. என்ன பார்த்தா மிஸ்டேக் பண்ண சொன்னேன் பாத்தியா? டைரியில அன்னைக்கு எழுதி வச்சுட்டேன். நீ டைரி எடுக்கிறது இல்ல, அதான் மறந்து போயிட்டேன். இந்த மாதிரி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு விளையாடுறியா? கமா. ஐயோ, என்ன வம்பது? மஞ்சு மஞ்சு, ஓடி வாயே, இங்க யாரோ ஒருத்தர் வந்து வம்பு பண்றாரு. ஹலோ, நீங்களா? எங்க வந்தீங்க? நீங்க சுலோச்சனா இல்ல? இல்ல இல்ல, ரத்னா, வேதவல்லி, கிருஷ்ணமூர்த்தி, சே ராமடியாச்சே, கருப்பாயி இல்ல, காத்தாய். அதான் கேட்டேன், எங்கேயோ பார்த்தமா இருக்கேன். ஹாய், நீங்க வெங்கட்ராம டாக்டர் இல்ல? ஆமா, எப்பமா நீங்க சயாமலுக்கு திரும்பி வந்தீங்க? நான் இப்ப வந்துகிட்டே இருக்கிறேனே. சரி. என்ன இங்க கலாட்டா பண்றீங்களா? காத்தாயி, இந்த மஞ்சுவை நான் காதலிச்சேங்க. அது பதிலுக்கு என்ன காதல் பண்ணிச்சு, முடிஞ்சு போச்சா? இப்ப வந்து என்னையே யாருன்னு கேக்குதோ, பிரயாட்ட புள்ள. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னன்னு நினைக்கிறேன்? என் விதின்னு நினைக்கிறேன். மஞ்சு, நான் தான் அந்த மஞ்சு. என்ன விளையாடுறீங்களா? அதே பச்சை புடவை கலர் கூட நான் படிச்சு டைரியில் எழுதி வச்சிருக்கேன். ஏன் வேற யாருமே அந்த புடவை கட்டிருக்க கூடாதா? மிஸ்டர் பஞ்சு, நான் தான் அந்த மஞ்சு. இதான் என் வீடு. நான் தான் உங்களை அன்னைக்கு இன்சூர் பண்ணது. புரிஞ்சுதா? கொஞ்சம் டைம் கொடுங்க. அடையா, ஆமா, ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன பார்த்து என்னென்ன பேசுனீங்க தெரியுமா? மறந்து போச்சா? கீதா, வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லம்மா. அவர் எப்பவுமே இப்படித்தான். இப்ப மனசுல எதுவும் வச்சுக்காத. நீ கிளப்புக்கு போ, நான் பின்னாடி வரேன். நீங்க வந்து கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணை எப்படி திணற வச்சுட்டீங்க? வேற யாராவது இருந்தா கண்ணத்துல 2 பலார்னு கொடுத்துருப்பாங்க. பார்த்தோம்னா ஏன் வாங்கியிருக்கேன்னு. ஐயோ, என்ன மறதி எனக்கு. 4 நாளைக்கு முன்னாடி தான் பேசிக்கிட்டு. முந்தானத்தை எப்ப அது பேசணும்? நேத்து பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படியோ பேசணும் இல்லையா மஞ்சு? சரி சரி, கையை விடுங்க. ஏன் கரெக்டான கையை தான் பிடிச்சிருக்கேன். யாருப்பா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஏதோ திறந்த வீட்டுல நுழைஞ்ச மாதிரி நல்லா உடச்சப்படுவோம். நான் அவ ஃபாதரா? ஐ டோன்ட் பாதர். அவ அப்ப நகரம் பிறப்பு விளையாடுறியா? மஞ்சு அப்பா செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் மஞ்சு, நீ ஒரு நாளைக்கு என் வீட்டுல வந்து ஓன் அழுவுல உங்க அப்பா செத்துட்டாருன்னு? ஐயோ, இப்ப நீங்க என்ன சாகடிக்கிறீங்க? அப்படின்னு நான் எப்ப சொன்னேன்? அவங்கதான் எங்க அப்பா. சோ சாரி. நீங்க இன்னும் சாகலைங்கிறது நான் டைரியில எழுதிக்கிறேன். டைரியில வேண்டாம், முதல்ல உன் மூலையில எழுதிக்கிறேன் மடம். சார், நான் உங்க டாக்டரை காதலிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதுவும் என்ன பதிலுக்கு காதலிக்குது. அப்படியா? எங்க கல்யாணம் எப்போ? விளக்கு மாத்து கட்டிச்சு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி உனக்கு கல்யாணம் வரையாடா? சார், ரொம்ப நாளா கேட்கணுங்க. இந்த படமொழி எதுக்காக சொல்றாங்க? இல்ல ஒண்ணு மாதிரி ஆளுங்களுக்காகத்தான். ஏமா மஞ்சு, போய் இவனையா கட்டிக்க போற? கல்யாணம் ஆன மறுநாள் நான் உன்னை எப்ப கட்டிக்கிட்டேன்னு கேட்பானே இந்த பையன். நான் டைரி எதுக்காக வச்சிருக்கேன், அப்பப்ப நோட் பண்ணிக்கிறேன். முதல்ல உன் ஞாபகம் மறதி விரட்டி அடிச்சுட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். சரி, 1937. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அப்பா, என்னடா? முதல்ல இவர் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டி போயிட்டு வரப்பா. ஆமாமா, பையனை பார்த்தா நல்லவனா தான் தெரியுது. இந்த சின்ன வயசுல உனக்கு இந்த கோளாறு வரப்படாதே. சரி, போய் இஷ்டப்படி டாக்டர்கிட்ட கூட்டு போய் ஆக வேண்டியது கவனிப்போம். சரி சரி. அச்சோ, ஆபீஸ்ல ஒரு பெரிய தமாஷ். 2 மாசத்துக்கு முன்னால என்கிட்ட இன்சூர் பண்ணிட்டாரு, திடீர்னு செத்து போயிட்டாரு. கிளைம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது சாவுக்கு காரணம் என்ன
அப்படிங்கிற கட்டத்துல வியாதியோட பேர் எழுதாம அழகா நிறுத்தி என் கையெழுத்து போட்டனே, அந்த ஆள் சாவுக்கு நானா காரணம்? ஐயோ, நீங்க ஆபீஸ்ல போலீஸ் எல்லாம் வந்து வச்சு வாங்கிருக்காங்க பாரு, எல்லாத்துக்குமே ஞாபகம் மாதிரி தான் காரணம். ஆனா இப்ப குணமாயி போச்சே. நம்ம வீட்டுல ஏது கூடி யார் மாமாவா? நீங்க யாரு? மஞ்சு நினைச்சேன். என்ன விஷயமா வந்தீங்க? யாருமா நீங்க? நீங்க யாரு? இது என் வீடு. ஏதோ உங்க வீடா? என்ன பழையாறீங்களா? ஐயோ, டைரியை கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு சுமாரான பெண் செவிலேறி குதித்து தப்பித்து விட்டாள். நீங்க தானே அது? என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கலாட்டா இது? அப்போ இத உங்க வீடுன்னு சொல்றீங்க? ஆமா. நிச்சயமா தெரியுமா? என் வீடு என்ன தெரியாதா? அப்போ சரி, உட்காருங்க. உங்க வீட்டுல நினைக்கிறீங்க? தூளில் யார? நம்ம குழந்தையா? நம்ம குழந்தையா? என்ன மிஸ்டர் உளறீங்க? என்னது ஹஸ்பண்ட போய் மிஸ்டர்ங்கற? ஹஸ்பண்டா? மறந்தாச்சா? ஐயோ, என்ன ஐயோ, கல்யாணம் ஆனப்ப நானே கட்டல. நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. இப்பதானா கல்யாணமாய் 2 மாசத்துக்குள்ளார குழந்தைய பெத்து வச்சிருக்கீங்க. இதை விட மோசம் வேணுமா? கஷ்டகாலம். குழந்தை உடம்புக்கு என்ன? இல்ல இல்ல, இது ஏன் வீடு? உங்க வீடுதான். இல்லைங்க, இது உங்க வீடு தாங்க. மஞ்சு கிட்ட சொல்லிடுங்க, இனிமே என்னால நடிக்க முடியாது. வணக்கம் வணக்கம். எது நடிக்க முடியாதா? சொல்லி வச்சு செய்யற வேலையாது? ஐய் மஞ்சு, உங்க அப்பா எங்க? சார் இருக்காரா? இதெல்லாம் உங்க ஏற்பாடா? இல்லைங்க, உங்களுக்கு ஞாபகம் மறதி குணமாயிடுச்சான்னு அப்பா டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. நீங்க தான் ஜெயிச்சீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க ஃபாதர் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அங்கவஸ்திரம் தான் உலகம் பூரா தெரியுமே. இந்த அங்கவஸ்திரம் வேற எவன் வீட்டுல தொங்கும்? ஏமாமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மஞ்சுவுக்கு ரெட்டை வட சங்கிலி பண்ணி போறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? என் மேல வீட்டு எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு? மேலையா? பேர்ல மாப்பிள்ள, உனக்கு ஞாபகம் மறதி குணமாயிடுச்சுன்னு ஒத்துக்கிறேன். நீ மறந்துடுவே நினைச்சு ஏதேதோ அப்ப சொன்ன இன்னும் பேசிக்கிட்டு இருக்கியே. சொன்ன வார்த்தை தானே சொன்னதும் என்ன காப்பாத்த வேண்டாமா? இந்த பாருங்க, இன்னும் ஏமாத்துறீங்க. நான் உங்க மகனை டைவர்ஸ் பண்ணிடுவேன். மாப்பிள்ள, நீ அப்படி சொல்லிடக்கூடாது. உனக்கு வேண்டியதுல நான் தாரேன். முதல்ல உன்னை குணப்படுத்தின டாக்டருக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. என்ன சொன்னீங்க? டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னீங்க? இல்ல, டைவர்ஸ் பண்றேன் நான் சொன்னேன். என்னங்க? ஏமா? எப்பங்க போகலாம் எங்க டைவர்ஸ் பண்றதுக்கு? ஏன் அழுவுற? என்னடா இது? தம்பி, இந்தாப்பா குழந்தை ஏன் அழுவுது? நீங்க யாரும் நான் உங்களை பார்த்து கேட்டேன், உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க யாரும் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. ஹலோ, நீங்க இந்த வெங்கட்ராமன் சொன்னல? நீங்க இல்ல இல்ல, ராமாராவ் சொன்ன. என்னையா பேசிக்கிட்டு இருக்கு? என்ன 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 பாப்பா, இதெல்லாம் என்ன இது? ஒண்ணு இல்லப்பா, அந்த பாலா போன ஞாபகம் மறதி திருப்பி வந்துடுச்சுப்பா. நான் இளவு மறுபடியும் வந்துருச்சா? ஐயோ, கிளம்பியாச்சா? மறுபடியும் எப்ப சந்திக்கலாம்? பொறுப்பேன் பாத்தியா? மேடம், மேடம் ஆகுது மண்ணாங்கட்டி ஆகுது. ஓ, நான் வேற எங்கேயோ புறப்பட்டவன், தவறி நான் இங்க வந்துட்டு நினைக்கிறேன். வாங்க போறோம். சாரி, நான் வரேன். ஐயா, இது ஞாபகம் மறதி இல்லம்மா, பைத்தியம். ஆமா, நீ எங்க போறப்பா? அச்சோ, நான் கல்யாண விஷயமா பொண்ணு பார்க்க போறேன். அப்பா, இப்படியே விட்டோம்னா எந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து நிப்பாருப்பா இவரு. என்னன்னா ஆம்பளைவா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பான்? என்னப்பா பாத்துட்டு பேசாம இருக்கீங்க? என்னம்மா செய்ய சொல்ற? மறுபடியும் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனப்பா. எங்கேயாவது அழைச்சிட்டு போய் தொலை. என்ன பண்றது? மருமகன்ல வியாதி குணமடைஞ்சா போதும். ஆனா பழைய டாக்டர் வேணும். பணம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லையாப்பா? நீங்க யோசனை பண்ணி என்ன பண்றது? ஆனா ஒண்ணு புரிஞ்சு போச்சு, என் மருமகனுக்கு வியாதி சுத்தமாகறதுக்குள்ள கண்டிப்பா நான் ஓட்டாண்டி ஆயிடும். கவலைப்பட வேண்டாம், உட்காருங்க. நினைச்சது நடக்கும். உட்காருங்க. உட்காரு உட்கார். அப்பா, பணம்ப்பா எவ்வளவு வேணும்? 2000 ரூபாய் ஆகும். ஆமாப்பா, 2000 ரூபாய் வேணும்ப்பா. ஏன்பா 2000 இப்பவே வேணுங்கிறியா? பணத்தை நானே கொண்டு கொடுத்துறேன். நான் செய்த வேணேன். உன்ன போய் நான் மருமகனை அடைஞ்சேன் பாரு. வரப்படலாமா? ஏன் வெளியில வந்து மானத்தை வாங்கலான்னு பாக்குறியா? நீ வீட்டோடய இரு, நான் பணத்தை கொண்டு தாரேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அரைஞ்சு விடு. பஞ்சு, என்னடா இதுதான்? மத்தவரங்க நெட்டரா கடையில வாங்கிட்டு வந்துருக்கேன். ஆடுறாங்க பாடுறா, கல்யாணத்துக்கு வேண்டிய உனக்காக புடவை. உனக்கு எதுக்குடா புடவை? வேட்டி. வேட்டி எல்லாம் முளை கணக்கு கிடையாது தெரியுமோ? எல்லாம் ஜெரிய கணக்கு தான். 1 இன்ச்சு ஜெரியானாக்கா 40 ரூபா, 2 இன்ச்சுனாக்கா 80 ரூபா. பத்தியா, இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாங்க, எல்லாம் அப்படி பாக்குறேன். கல்யாணத்துக்கு நீ சிரமப்படுவாங்க, நானே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. நீ தாண்டா எனக்கு. சரிடா, ரொம்ப தேங்க்ஸ். யார் யாரையும் உண்மையான நண்பர் நிச்சயமா பாவி, யாரு கண்டா நாளைக்கு என் கூடவே சண்டை பிடிச்சாலும் பிடிப்பேன். எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருக்குடா.
ஏய் பஞ்சு, உனக்கு புடவை எல்லாம் கூட செலக்ட் பண்ண வாங்க தெரியுதே. கல்யாணம் ஆன அனுபவம் போல இருக்கு. பெரிய அனுபவம். ஆஃப்டர் ஆல் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா அதுல இது 18 ரூபா. 18 முழம்டா. விலை எவ்வளவுடா? 118 ரூபா. ஏய் ரொம்ப சீப்படாது. யூ லைக் இட்? வெரி மச். வெச்சுறேன். ஏய் உனக்கு எல்லாமே நல்லா செலக்ட் பண்ண தெரிஞ்சுக்கடா. சே நான் எங்கடா செலக்ட் பண்ணேன்? இதெல்லாம் செலக்ட் பண்ணது என்னுடைய சதி. ஐ மீன் மை சகோதரமணி. ஓ ஐ சீ வெரி குட். தெரியாது என் வைஃபை நான் செலக்ட் பண்ணலடா. அவதான் என்னையே செலக்ட் பண்ணா. என்னங்க அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதா? அது முடிய போகுது. பெண்ணு ஏற்கனவே மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டதுனால பெண்ணுக்கு ஊர்வலம் இருக்குன்னு கூட சுரேஷ் கேட்டாரு. இருந்தாலும் கோயில் இருந்தாவது பெண்ணை ஊர்வலம் அழைச்சிட்டு வரணும்னு அவங்க அம்மா ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. பாவம் அந்த சித்ராதான் அவங்க அம்மா அப்பா ஊரை விட்டு போறாங்கன்னு கேள்விப்பட்டதுல இருந்து ஒரே வருத்தமா இருக்குதுங்க. இருக்கும்டா, என்ன செய்யறது? விடிஞ்சா முகூர்த்தம், கையில காரணம் இல்லன்னு சொல்லிட்டு ஒரே கவலையா இருக்கிறான் சுரேஷ் அங்க. மஞ்சு, நீ ராத்திரி பெண்ணடைக்கு ஊர்வலத்தை கவனிச்சுக்க. நானே பணத்துக்கு எப்படியா ஏற்பாடு பண்ணிட்டு வந்து சேர்றேன். சீக்கிரம் வந்துருங்க. காத்துதான். பைத்தியக்காரன் போல இருந்துகிட்டு என் வீட்டுல திருட ஆரம்பிச்சியா? தெரியாம எடுத்தா திருட்டா? கைய விட்டு வேணும். 7 மணிக்கு மேல போனா எப்பா தெரிஞ்ச? நான் ஏன்டா அந்த வேலைக்கு பணத்தை கொண்டாங்க. மாமனார் பணத்தை திருடுறதே ஒரு தனி சில்லியா? என் ஃப்ரெண்டு சுரேஷ் கல்யாணத்துக்கு பணம் தேவைப்பட்டது. போற கூட கண்டவன் கல்யாணத்துக்கு செலவு பண்றதுக்கு என் பணம் கிடைச்சது. என்ன ஃப்ராட் பண்ண கொஞ்சம் பிராடா சொல்லு. நான் ஏன்டா ஃப்ராட் பண்றேன்? மாறா உழைச்சேன்டா. ரிட்டையர் ஆகும்போது என் கையில கொடுத்தாங்கடா. பெரிய ஆசி திருவரு பேர் காப்பி போடணும் தானே நீயே. என்னடா அப்படி பாக்குற? பணத்துக்கெல்லாம் கணக்காமிச்சியா? அதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரா? எங்க கம்பெனி தான்டா கொடுத்தாங்க. போய் சொல்லாத. உங்க கம்பெனி பணமா அது? எல்லாத்தையும் வேற கம்பெனி முத்திர குத்தி இருக்குது பாரியா? வந்து இந்த கம்பெனி எடுக்கிற போலாமா? எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏன் மிரட்டுற? சொல்லியா உள்ளத? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அதுக்குள்ள கோச்சிக்கிற சொல்ற? உங்ககிட்ட சொல்லாம நான் வேற சென்னுமே பார்க்க மாட்டேன். சொல்லியா? இப்ப உங்ககிட்டயே சொல்றேன். சீக்கிரம் சொல்லு. கதவு சாத்தியா? யோ பாரு. யோ 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 கேட்க முடியாதா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா போறேன். கதவு தரையாங்க. இறக்க முடியாதா? உன்னால ஆனந்த பாத்துக்கோ. இறக்க முடியாதா? போயா நீ வேணா கதவு பூட்டி வச்சிருக்கலாம். ஆனா பணம் என் கையில் இருக்கு தெரியுமா? பணத்தை ரோட்டை விட்டு எரிய போறேன். தெருவில்